ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். அதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லீவை நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். 7 இன்ச்சு நீளம் ஸ்லீவு, வண்ணம் 9 இன்ச்சு, ஸ்லீவ் கேப் ஒரு 3 இன்ச்சு மார்க் பண்ணி நான் ஸ்லீவை கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். கீழே உள்ள பீஸ் ஒரு 3 இன்ச்சு, அந்த ஸ்லீவ் நீளம் ஒரு 10 இன்ச்சு. அதுக்கு மேலே உள்ளது 7 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். கீழே உள்ள அந்த பீஸ் 3 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா மெயின் கிளாத்தில் நீளம் 7 இன்ச்சு எடுத்துகிட்டு ஒரு 18 ரெண்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு ஒரு 18 இன்ச்சு நான் எடுத்துருக்கிறேன். 18 இன்ச்சு எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள், ரெண்டு இன்ச்சு ஆகிட்டு இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிட்டு வரலாம். மேலே அதே மாதிரி நம்ம 2 இன்ச்சு வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணதில் இந்த மாதிரி கட் கொடுத்துக்கலாம். கீழே அதே மாதிரி நம்ம கட் கொடுத்துக்கலாம். கட் கொடுத்துட்டு இப்போ ஒன்றா எடுத்துக்கோங்க, நீளமாக எடுத்துட்டு சென்டர்லேருந்து பாருங்கள், நம்ம அந்த சென்டரில் ஃபஸ்ட்டு ஒரு கட் கொடுத்தோம் பாருங்கள். அதில் நம்ம எங்கெல்லாம் கட் கொடுத்துருக்கோமோ அதை பிடிச்சி இந்த மாதிரி ப்ளீட் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அந்த சென்டரில் கொண்டு வந்துக்கலாம். கொண்டு வந்துட்டு இப்போ நம்ம அதில் ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ அடுத்த பக்கத்தையும் அதே மாதிரி நம்ம எங்கெல்லாம் கட் கொடுத்துருக்கோமோ அதை அப்படியே வச்சு பாருங்கள். நம்ம ஃபோல்டு பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் நான் எந்த மாதிரி ஃபோல்டு பண்ணேன்னு. இந்த மாதிரி நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாம். பாருங்க, இப்போ நம்ம ஃபோல்டு பண்ணிட்டோம். கீழே ஃபோல்டு நம்ம அந்த ப்ளீட்டு பிடிச்சிட்டோம். இப்போ மேலே சென்டரில் நம்ம ஒரு கட் கொடுத்துருக்கோம் பாருங்கள். அது பக்கத்துலேயே இந்த மாதிரி ப்ளீட்டை கொஞ்சம் கேப் விட்டு இந்த மாதிரி நம்ம அந்த ப்ளீட்டை நம்ம பிடிச்சி நம்ம அதுலேயே நம்ம ஸ்டிச் போட்டு எடுக்கலாம். அடுத்த பக்கத்தையும் நம்ம அதே மாதிரி சென்டரில் கொஞ்சமாக ஒரு 1/2 இன்ச் போல் கேப் விட்டுட்டு இந்த பக்கத்தில் இருக்க ப்ளீட்டு நம்ம அதே மாதிரி நம்ம பிடிச்சி எடுக்கலாம். பிடிச்சி எடுத்துகிட்டு நம்ம இப்போ ஸ்டிச் போட்டு எடுக்கலாம். எல்லாம் ஒரே அளவாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு நம்ம இப்போ அதில் தையல் போடலாம். பாருங்கள், இப்போ தையல் போட்டுட்டு தையல் போட்டதுக்கப்புறமா நம்ம லைனிங்கில் ஸ்லீவ் நம்ம ரெடி அளவு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். அதை எடுத்து இதுக்கு மேலே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். நல்ல பக்கமும் மேலே வர மாதிரி வச்சுட்டு லைனிங்கை அதுக்கு மேலே வச்சு நம்ம தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம இந்த மாதிரி திருப்பிட்டு இந்த லைனிங்லேயே ஒரு அமுக்கு தையல் போட்டு எடுத்துக்கலாம். போட்டதுக்கப்புறமா திருப்பி வச்சுட்டு லைனிங்கை இப்போ நம்ம அந்த ஒரிஜினல் பீஸை கூட வச்சு அட்டாச் பண்ணி எடுக்கலாம். லைனிங் அட்டாச் பண்ணதுக்கப்புறமா அதில் இருக்க எக்ஸஸ் ஆகிருக்க பீஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இப்போ பாருங்கள், மேலே உள்ள பீஸ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம கீழே ஒரு 3 இன்ச்சு அளவுக்கு நம்ம ஒரு பீஸ் கட் பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள். அதே அளவுக்கு மெயின் கிளாத்லேயும் கட் பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம அதை நம்ம லைனிங்கில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். அடியில் லைனிங்கை வச்சுட்டு மேலே மெயின் கிளாத்தை வச்சுட்டு மெயின் கிளாத்து நல்ல பக்கம் அந்த லைனிங்கில் பார்த்து வைக்க மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி திருப்பி எடுத்துட்டு நம்ம லைனிங்கில் ஒரு அமுக்கு தையல் போட்டு எடுக்கலாம். போட்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி திருப்பிக்கலாம். திருப்பிட்டு இப்போ மேலேயே நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம மேலே உள்ள ஸ்லீவ் இது இருக்கு பாருங்கள், அந்த இதில் ஸ்லீவில் வச்சு நம்ம இப்போ இதை ஜாயின் பண்ணிக்கலாம்.
ஒரு தையல் போட்டுட்டு நல்ல பக்கமாக திருப்பி அதுக்கு மேலேயும் நம்ம வந்து ஒரு 2 தையல் போட்டு எடுக்கலாம். போட்டதுக்கப்புறமா இப்போ பாருங்கள், சூப்பரான ஒரு ஸ்லீவ் டிசைன் நமக்கு வந்து சிம்பிளானது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டோன் வந்து ஒட்டுக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் பார்க்கறது கொஞ்சம் நல்லா இருக்கும். பாருங்கள், இப்போ சூப்பராக இருக்குது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.